உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை உங்களுக்கு விரோதமாகவோ இல்லை நமக்கு விரோதமாகவோ நம்மளோட ஊழியத்துக்கு விரோதமாகவோ சத்துருக்கள் எழும்புறாங்கன்னா எழும்பட்டோம். நிச்சயமாக சத்துருக்கள் எழும்பணும். சத்துருக்கள் எழும்புனாதான் நம்ம எழும்ப முடியும். நாம் எப்போ தேவனோடு கூட இருக்கிறோன்னு அடையாளம் என்று சொன்னால் சத்துருக்கள் எழும்பணும். இயேசு வந்த பொழுது சத்துருக்கள் எழும்பினாங்க. இயேசுவை மரணத்துக்கு கொண்டு போனாங்க சத்துருக்கள், அடக்கம் பண்ணாங்க சத்துருக்கள். ஆனால் 3வது நாள் எல்லாரும் மூக்கை உடைச்சாராங்க. நாளே நண்பு தேவச்சனமே, இன்னைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தாழ்த்துறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவர் நமக்காக இறங்குவார். ஆமென். இன்னைக்கு 36,000 கூட்டத்தில் இருக்கிறேன்னா, 300 கூட்டத்துக்குள்ளே நான் இருக்கிறேன்னா, தேவனுடைய கரத்துக்குள்ளே நான் இருக்கிறேன்னா, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள் நான் இருக்கிறேன்னா, உன்னதமான ஒரு திட்டத்தில் நான் இருக்கிறேன்னா, ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கையில் நான் இருக்கிறேன்னா, இல்லை திரும்பி போகிற கூட்டத்தில் நான் இருக்கிறேன்னா அப்படின்றது நாம் என்ன பண்ணணும்? இன்னைக்கு யோசிக்கணும். இங்கே கிதியோன் தாழ்த்தினான். 7 வருஷம் பயங்கரமாக சிரமப்படுத்துகிறாங்க, 7 வருஷம் பயங்கரமாக துன்பப்படுத்துகிறாங்க, 7 வருஷம் பயங்கர கடினமாக நடத்துகிறாங்க, 7 வருஷம் பயங்கரமான பயமான ஒரு வாழ்க்கை. ஆகாரம் இல்லை, மிருகஜீவன்கள் இல்லை, கூடாரங்கள் இல்லை, எல்லாம் அழிக்கிறாங்க. சத்துருக்கள் இவங்க மேலே ஏறி இவங்களை மிதிக்கிறாங்க. எப்போ தேவனுடைய ஊழியக்காரன் அனுப்பி பேசினாரோ, எப்போ தேவ தூதனை அனுப்பி பேசினாரோ, எப்போ தேவனுடைய ஆவியானவர் மேலே இறங்கினாரோ கதையே மாறிடுச்சு. ஆமென். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலும் கதையை மாற்ற போகிறார். நம்முடைய ஊழியத்திலையும் கதையை மாற்ற போகிறார். உங்களுடைய வருமானத்தில் கதையை மாற்ற போகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் கதையை மாற்ற போகிறார். உங்களுடைய குடும்பம், கூடாரம் எல்லாவற்றிலும் தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். சத்துருக்களை நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நாம் தேவ சமூகத்தில் தாழ்த்துவது பரலோகம் பார்க்குது. நிச்சயமாகவே தேவன் ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்து ஜெயம் எடுக்க செய்ய போவது எந்த ஒரு மாற்றமும் இல்லை.